திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் போன வாரம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கலாத்தியர் 5:6 15 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் எல்லாமேயும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்பான கொஞ்சமாவனது பிசைந்த மாவினைத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவுமா? எது உதவுமா? விசுவாசம் இல்லைன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? டைட்டில் என்ன? இதுதான் விசுவாசத்துக்கு பிரச்சனை. என்ன? எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே விசுவாசம். விசுவாசம் எங்கேருந்து வருமா? அன்பு. உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? எல்லாரையும் நேசிங்க. எப்படிங்க? எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிங்க. நேசிக்க விசுவாசம் கூடும். உன் துரோகிய நேசி, உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவனை நேசி. எல்லா சூழல்லையும் எல்லாரையுமே என்ன செய்யணும்? நேசிக்கிறியா? அன்பு செய்யறியா? உள்ள ஒரு கசப்பு வருது, அந்த கசப்பை தூக்கி வெளியே வச்சுட்டு உன்னால முழு மனதோட முழு மனதோட அன்பு செய்ய முடிஞ்சதுன்னா நீ முழு மனதோட விசுவாசிக்க முடியுதுன்னு அர்த்தம். எப்பா விசுவாசிச்சா எல்லாம் ஆகணும் தெரியுமா? விசுவாசிக்கிறவனால் கூடும் தானே. விசுவாசிக்கிறது என்ன மருந்தான்? விசுவாசத்துக்கு தேவையான மருந்து என்ன? அன்பு. அல்லாம விருத்த சேதனை இருக்கிறவன், அதாவது பழைய நியமத்தை பின்பற்றவனா இருந்தாலும் சரி, புதிய நியமத்தை பின்பற்றவன, அது எவனா இருந்தாலும் சரி, அன்பு இல்லைன்னா விசுவாசம் வேலை செய்யாது. விசுவாசம் வேலை செய்யலைன்னா வாழ்க்கையில அற்புதங்களை நீ பார்க்க முடியாது. என்ன? ஒரு ஸ்டெப்ஸ் கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. அதுதான் உண்மை. புரியுதா? அன்பினாலே கிரிய செய்கிற விசுவாசமே உதவும். சரியா? திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 13:34. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் அன்பாருங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் என்னென்ன வேலை செஞ்சது, நியாயப்பிரமாணம் நமக்கு எப்படி உதவும், நியாயப்பிரமாணத்தினால என்ன பிரச்சனை, நியாயப்பிரமாணத்தை செய்யலைன்னா சாபம் வரும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ எதை தான் பின்பற்றணும் அப்படின்னா, நான் உன்னை நேசிக்கிற போல நீ எல்லாரையும் நேசி. இதுதான் கற்பனை. இது ஒன்றை செய், எல்லாம் முடிஞ்சுது அப்படின்றார். திருப்பி கொள்ளுங்க. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. கவனிங்க, நான் இதை ஒரு வாட்டி கூட அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக சபைகள், நியாயப்பிரமாணத்தின்படி சபைகள் நடத்தப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தான் ஒருவன் என்ன செய்ய முடியும்? தேவனிடத்தில் போக முடியும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இந்த ஆசாரியர்கள் ஒரு போதனையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த போதனையை பைபாஸ் பண்ணி தான் பவுல் ஒவ்வொரு சபைகளுக்கும் பிரசங்கிக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் ஒருவனை என்ன செய்ய முடியாது? நீதிமான் ஆக முடியாது. கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின ஆவி தான் உங்களை உயிர்ப்பிக்கும். ஆவியின் பிரமாணம் தான் என்னது? ஆவியின் பிரமாணம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். இப்போ 10 கற்பனை இருக்குது, கவனிங்க.
10 கற்பனைகள் அடங்கிய உபகற்பனைகள் 613 கற்பனைகளையும் ஒரு மனுஷன் செயல்படுத்த வேண்டுமானா கண்டிப்பா செயல்படுத்தி ஆகணும். எல்லா கற்பனைகளையும் என்ன செய்யணும்? நம்ம செயல்படுத்தணும். ஆனா எந்த கற்பனைகளையும் நம்ம சுய பலத்தால நிச்சயமா 100% எந்த கற்பனைகளையும் நிறைவேற்ற முடியாது. அப்ப எப்படி நிறைவேற்ற முடியும்னா, அந்த கற்பனைகளை எல்லாவற்றையும் நீ இப்படி இரு, செய்யாத, போகாத, இந்த கற்பனைகளை, இந்த சட்டதிட்டங்களை நிறைவேற்ற கொடுத்தவரே நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுமதிச்சா, அவர் ஆவியானவர் என்ன செய்வார்னா நமக்குள்ள வந்து இதை இதை செய்யாத, அங்க திரும்பு, இங்க திரும்பாத, இதை பண்ணு, இது பண்ணாதன்றத உங்களுக்குள்ள இருந்து உங்களை பலப்படுத்தி, யாருடைய பலத்துல? அவருடைய பலத்துல கண்ட்ரோல் பண்ணி உங்களை நடத்துறதுக்கு தான் புதிய பிரமாணம் வந்தது. இயேசு எதுக்கு வந்தாரு? இதுக்கு தான் வந்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் கிரியைய நீ மறுபடியும் நான் இதை செய்யறேன், எனக்கு இதை கொடு ஆண்டவரே அப்படின்னு கேட்டா கடவுள் உனக்கு என்ன செய்ய மாட்டாரு? தரமாட்டார். அதாவது நீ ஏதோ ஒன்று செய்கிற, முட்டு போட்டு நடக்கிற, எப்படி முட்டு போட்டு நடக்கிற, இல்லை 5 நாள் உபவாசம் இருக்கிற அப்படின்றதுனால தேவன் உனக்கு ஒன்ற தர இயலாது. அப்படின்னா நீ 5 நாள் உபவாசம் போட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கத்திரத்தில் வாங்கினேன்னா அதே ஆசீர்வாதம் உன் வாழ்க்கை முழுவதும் நிலைக்கணும்னா நீ மறுபடியும் 5 உபவாசம் என்ன செய்யணும்? போட்டுட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் உனக்கு உபவாசம் போட முடியலன்னா உன் இருதயமே சொல்லும், உனக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீ லாயக்கு இல்லாதவன். எப்படி சொல்லும்? நீ லாயக்கு இல்லாதவன், நீ இதுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் சொல்லி எது சொல்லும்? நீங்க எந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி எந்த கிரியை செஞ்சீங்களோ அந்த கிரியையே உங்கள்கிட்ட சொல்லும், நீ நேற்றுக்கு 5 நாள் கரெக்டா இருந்த, இன்னைக்கு கரெக்டா இல்லை, அதனால உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிடும். அப்ப அதுக்கு பேர் என்னது? சாபம். நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சித்து அதன்படி செய்யாதிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, யாருமே நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால, அதாவது தேவனுடைய சட்டத்திட்டத்தை நேரடியாக நிறைவேற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. புரியுதா? அப்போ இந்த சட்டத்திட்டத்தை நிறைவேற்றணுமே. பொய் சொல்லக்கூடாது இல்லையா? களவு செய்யக்கூடாது இல்ல, இந்த பாவங்களை செய்யக்கூடாது. அப்ப பாவங்களை செய்யாம இருக்கணும்னா இந்த சட்டத்திட்டத்தை எழுதினவரே நமக்குள்ள வந்திருந்து செயலாற்றினால் காரியம் நடக்கும். அதுதான் வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே உனக்கு ஆகும். அதனாலதான் ஆவியினாலே ஆகும்னா ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. ஆவியின் பிரமாணத்துல முதன்மையான பிரமாணமே அன்புதான். நான் உன்னை நேசிக்கிறத மாதிரி நீ மற்றவங்களை நேசிக்கன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் உன்னை நேசிக்கிறேன். கடவுளுக்கு நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கலங்க. நான் உன்னை நேசிக்கிறது படி நீ மற்றவங்களை நேசி. அப்படி நேசிச்சேன்னா எல்லா சட்டத்திட்டத்தையும் நீ நிறைவேற்றின மாதிரி நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். எப்படிறாரு? எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சார்னா இந்த அன்பின் பிரமாணத்தை கொடுத்தார். இந்த அன்பின் பிரமாணத்தை போதிச்சுட்டானுங்க, எல்லா சபைகளுக்கும் போதிச்சுட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா இந்த கலாத்திய சபை என்ன செய்யணும், பக்கவாட்டில் எதுக்கு போகுது? மறுபடியும் விருத்த சேதனம் பண்ண போகுது. விருத்த சேதனம் என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் கேட்டு. விருத்த சேதனம் என்னது? நியாயப்பிரமாணத்தினுடைய கேட்டு. நான் ஒரு நியாயப்பிரமாணக்காரன் அப்படின்னு நானே என்ன செய்யறேன்? சொல்றேன். ஏன்னா அது ஒரு கிரியை. விருத்த சேதனங்கிறது ஒரு கிரியை இல்லையா? அப்ப இந்த கிரியை நிச்சயமா செய்யக்கூடாது. அந்த கிரியையினால ஒரு நாளும் ஒரு காலும் தேவனிடத்துல ஒருத்தன் போய் சேரவே முடியாது. சரியா? இதை போதிச்ச பிறகும் இந்த கலாத்திய சபை என்ன செய்யுது? மறுபடியும் அந்த கிரியைகள் எல்லாம் செய்யுது. அதனால கலாத்திய சபைக்கு ரொம்ப ஆழமா பவுல் வந்து போதிக்கிற
பிரமாணங்களை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இப்போ இன்னும் டீட்டெயில்டா சபைக்கு அவர் போதிக்கிறார். எப்படின்னா, உன்னை நேசிக்கிற நான் உன்னை நேசிக்கிறப்பா, உன்னை நேசிக்கிற மாதிரி நீ மற்றவங்களை நேசி அப்படின்றார். அவர் எப்படி நேசிக்கிறார்? இயேசு எப்படி நேசிக்கிறார்? அங்கதான் மேட்ரு. இயேசு எப்படி நேசிக்கிறார் அப்படின்னா, தனக்கு உயிரை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. என் உயிர் போயிட்டு என் பிள்ளையோட உயிர் வரும்னா நான் என் உயிரை கொடுத்துக்கிறேன். அதுதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய அன்பை நீங்க ருசிக்கணும்னா, அனுபவிக்கணும்னா, அது ஒரு பலன், அது ஒரு சக்தி. சொல்லுங்க, அது ஒரு சக்தி. தேவ அன்புங்கிறது ஒரு சக்தி. ஹல்லேலூயா. நீங்க யாரையுமே ஏத்தி இறக்கி பார்க்கவே வேண்டாங்க. இயேசு எப்படி நேசிக்கிறார் அப்படியே நீங்க மற்றவங்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கு. நேசிக்க முடியுது அவங்களால? அவங்க உங்களுக்கு தப்பு பண்ணுவாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக தான் செஞ்சுருப்பாங்க. அவங்க உங்களை ரொம்ப யார்கிட்ட சொன்னாலும் ஐயோ இது தப்பு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மன்னிக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் மன்னிக்கணும். ஆனால் மன்னிக்க முடியலை. எப்படி மன்னிக்கவே முடியல? எனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, என் இருதயம் அவ்வளவு கடினப்படுற அளவுக்கு என்னால் மூச்சு பிடிக்கிற அளவுக்கு எனக்கு மேலே அவங்க அவ்வளோ வன்மத்தை கொட்டிட்டாங்கங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, நான் பண்ணிட்டாங்கங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குங்க. உங்களால் மன்னிக்க முடியுமா? நான் சொல்கிறேங்க, உங்களால் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் இன்னும் குழந்தையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் இருதயம் பக்குவப்படலைன்னு அர்த்தம். எப்படிங்க ஒரு இருதயம் எப்படிங்க பக்குவப்படும்? ஒரு இருதயம் எப்படி பக்குவப்படும் நினைக்கிறீங்க? ஆனால் நான் சொல்கிறேன், இவ்வளவு கொலைகளையும் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து தாழ்மையாக இருக்க முடியுதுன்னா இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். முடியுமா? முடியாதுங்க. ஒரு முடிக்கு வாங்க. முடியும் தானே? அப்போ அது உண்மையான அன்பா இல்லையா? அப்ப ஆட்டை வெட்டலாம், கோழியை வெட்டலாம், குருவியை வெட்டலாம், ஆனா எதை வெட்டக்கூடாது? எதை வெட்டக்கூடாது? மனுஷனை வெட்டக்கூடாதுன்னு அந்த ஆளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆளுக்கு தெரியுது, கற்றுக்கொண்டிருக்கிறாரு. அதனாலதான் மனைவிய பிள்ளைகளை அடுத்து இவ்வளவு கணக்குப்படி பார்த்தா என்னது, இவ்வளவு கொலை பண்ணிட்டு ரத்த கரையெல்லாம் பார்த்துட்டு ரத்த கரையோட வந்து மக்களே மோனே அப்படின்னு இருக்கிறாருன்னா அங்க என்ன விஷயம்? இந்த உலகத்துல கழுத்த இருக்கிறதா உங்க வேலையா இருக்கட்டும். எப்படி இல்லையா? கவர்மெண்ட் உங்களுக்கு வேலை கொடுக்கும் கேட்டா என்ன சொல்லுவோம்? அரசாங்க வேலை. எப்படி? அரசாங்க வேலை. இப்போ நம்ம பைபிளே முக்கால்வாசி யாரை படிக்கிறோம்? பழைய படுறது எல்லாத்துலேயும் எல்லாம் வெட்டு குத்து தானே இல்லையா? தாவீதை நம்ம விசேஷமா பேசுறோம் இல்லையா? பெரிய ஒரு ஆளை வெட்டி தள்ளிருக்கேன். எப்படி? கோலியாத்தையே வெட்டி தள்ளிருக்கான்னு கணக்கு எடுத்துக்கலாம்ல. ஆனா அவன் எதிரி இல்லையா? எதிரி அவன் வெட்டுனதுனால அவனுக்கு பேரு இன்னைக்கு நிக்குது இல்லையா? அப்ப அன்புன்னா என்ன? நல்ல கவனமா கவனிங்க. நீங்க இங்க ஒரு மனுஷன் மேல வைக்கிற அன்பும், பணத்தின் மேல் வைக்கிற அன்பும், வேலையின் மேல வைக்கிற அன்பும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பும் அல்ல, தேவன் பைபிள் சுட்டி காட்டுகிற அன்பு. வேதம் சுட்டி காட்டுகிற அன்பு என்னன்னா தேவ அன்பு. தேவ அன்புனா இது எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் என்ன செய்றேன்? கொஞ்சமும் கணக்கு பார்க்காம
நான் உங்களுக்கு தரேன். நீங்க இதையே சாப்பிட்றதுதான் என் மேல நீங்க வைக்கிற அன்பு. இல்லைங்க நான் வேற சாப்பிட்டேங்க அப்படின்னா அதல்ல. ரொம்ப கவனமா கவனிங்க. அஹாப்பே அன்புன்னு சொல்லுது. என்ன அன்பு? தேவனுடைய அன்புக்கு பேரு அஹாப்பே அன்பு. தேவன் மனுஷன் மேல் வைத்திருக்கிற அன்பை யாரும் செய்ய முடியாது. புரியுதா? அது தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் எல்லாத்தையும் தாங்குமா. புரியுதா? அன்பு சகலவற்றையும் தாங்கும். இல்ல படிக்கிறோம் இல்லையா? இந்த அன்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த அன்பு தாங்க எல்லாவற்றையும் தாங்கி நடத்தி ஒருவர் மேல் ஒரு குறை உண்டான்றால் அதை மன்னிக்கும். போன மாசம் அவன் கஷ்டப்படும் போது அல்லது அவன் கஷ்டப்படும் போது நீ செய்த உதவி நிமித்தம் நீ எதிர்பார்த்த அன்பு அல்ல. போன மாசம் நீ செஞ்ச உதவி அது தேவன் செய்தார். இந்த மாசம் நீ எனக்கு எதிரியா மாறினாலும் என் தேவன் எனக்கு செய்வார். அதுதான் that is a agape love. இந்த அன்பாதான் வேதம் சொல்லுது. இந்த அன்பை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்க கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. ஹலோ, எப்படி இருப்பீங்க? கொடுக்க. விசுவாசம் எடுக்கும். எப்படிங்க சொல்லுங்க? விசுவாசத்துக்கு வேலை என்னது? எடுக்கும். ஆனா அன்பு தான் கொடுக்கும். லைஃப்ல இதை மறக்கக்கூடாது. விசுவாசம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? எவ்வளவு ஆழத்துல போயிருந்தாலும் விசுவாசம் என்ன செய்யும்? தூக்கி எடுத்துட்டு வந்துடும். எடுத்து சிலவங்களுக்கு விசுவாசம் பயங்கரமா இருக்கும். எப்படி? மலைகளை பேர்க்கிற விசுவாசம். பெரிய மலைகள் எல்லாம் பேர்ந்து மலை போன்ற பிரச்சனை அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டு நிற்பாங்க. அன்பு அன்பு இருக்காது. நீ மலைகளையே பேர்க்கிற விசுவாசம் உனக்கு இருந்தாலாம் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுதில்ல. அப்ப என்ன அன்பு அப்படின்னா, சிஸ்டர் பிரதர், நீ கோழி வெற்றியோ மாடு வெற்றியோ ஆடு வெற்றியோ நீ மனுஷனை வெட்டினியோ, ஆனா கேட்டுக்கோ, தேவ அன்பு நீ செஞ்ச தப்ப மன்னிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை தப்பாவே நடத்தாது. எப்படி? உங்களை தவறான பாதைக்கு நடத்தாது, சரியான பாதைக்கு உங்களை கொண்டு போய் நடத்திட்டு இருக்கிறது தான் அவருடைய அன்பு. ஹலோ, இந்த அன்பு தான் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். இந்த அன்பதான் சொல்லுது, நீ 613 கற்பனைகளை கை கொள்றதும் இந்த அன்பை கை கொள்றதும் ஒண்ணுதான். ஹலோ, கற்பனையை கை கொண்டா என்ன வரும்? என் கூட வாங்க, இங்க முணுமுணுத்த சத்தம் கேக்குது, டே அமைதியா இருக்கணும். கற்பனையை கை கொண்டா என்ன வருங்க? முழுவதும் கை கொண்ட ஆசீர்வாதம் வரும், கை கொள்ள இல்லைன்னா சாபம் வரும் இல்லையா? இப்போ இந்த கற்பனையை எல்லாம் நீ கை கொள்ள வேண்டாம், உனக்கு சாபத்தும் வேண்டாம், நான் உனக்கு தரேன், என் அன்பை கை கொள்ளுன்றார். எப்படி? அன்புங்கிற பிரதான கற்பனை, நான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசின்றார். சிம்பிள். எப்படி? நான் உன்னை நேசிக்கிற மாதிரி. அது எப்படின்னா, இந்த உலகம் உனக்கு ஒண்ணுமே தராம போனாலும் என் தேவன் எனக்கு யாவற்றையும் செய்வார். அந்த உறுதி இருக்கு பாத்தீங்களா? அது வந்துச்சுன்னா என்ன வராது? அஜிதா எனக்கு தரல அப்படின்னு என்ன செய்யாது? சொல்லாது. ஏன்? எனக்கு என்ன இருந்ததோ, என்ன என்னிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டதோ எல்லாம் அவரிடத்திலிருந்து எனக்கு
கொடுக்கப்பட்டது. என்னுடையதென்று இங்க ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு சொத்து இருக்குது, அவர்தான் என் சொத்து. யாரு? இயேசுதான் என் சொத்து. அவர் எனக்காய் தன் ஜீவனையும் பலியாக்கி என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். I am totally restored. I am totally sold out. எப்படிங்க? நான் மொத்தமா விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். ஹலோ, பாருங்களேன். இப்போ வியாபாரி இருக்கிறாரு நம்ம சுனில், அவர்கிட்ட ஒரு 2 சாக்கு தேங்காய் கொண்டு போறேன். எப்படி வாங்கிட்டார்? 2000 ரூபான்னு வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதை அவர் ஒரு தேங்காய் 2000 ரூபாய்க்கு விற்றாலும் நான் கேட்க முடியுமா? கேட்க முடியுமாங்க? ஏன்னா யார் வாங்கினது அவரு. காசு கொடுத்தது யாரு? அவர் தான் காசு கொடுத்தாருங்க. இயேசு உங்களையும் என்னையும் இந்த முழு வாழ்க்கைக்கென்று மீட்டுக் கொள்ளும்படி தன்னையே விலையாய் கொடுத்தாருன்னு இருக்குது. இருக்கா இல்லையா? தன்னையே விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காருன்னா எதுக்கு தெரியுமா? நம்மளை நேசிச்சதுனால. ஹலோ, இப்போ நான் சொல்றேங்க, ஒரு தேங்காய் 2 ரூபாய். எப்படிங்க? என்கிட்ட 2 மூட்டை தேங்காய் அவர் வாங்கினாரு. ஆனால் ஒரு தாங்கைக்கு 2000 ரூபாய் தராரு. எப்படிங்க? ஒரு தேங்காயோட விலை எவ்வளவு? 2 ரூபாய் தான். கணக்குப்படி எவ்வளவு? 2 ரூபாய். ஆனால் அவர் ஒரு தேங்காய்க்கு 2000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அது எதுவாக இருக்கும்? சரி விடுங்க. ஸோ அதே தேங்காயை நான் அஜீஷ்ட கொண்டு போகிறேன். மக்களே எப்படி பார்த்து செய்ப்பா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறான், நான் ஒரு 2 ரூபாய் தாங்க, ஒரு இப்போ தேங்காயெல்லாம் போகலை, ஒரு 10 பைசா வச்சு தாரேன்னு சொல்கிறான். எப்படி? மதிப்பு எவ்வளவு? 2 ரூபாய். ஆனால் அவன் 10 பைசா வச்சு தாரான். போதாத குறைக்கு சும்மா கடந்து போகிறதுக்கு நான் எடுத்துக்கிறேன்றான். அது பெருசா? மதிப்பு 2 தான். எனக்கு தெரிஞ்ச மதிப்பு அது. எப்படி எப்படி கவனிங்க, எனக்கு தெரிஞ்ச மதிப்பு 2. ஆனால் அவன் உலகம்னு வச்சுக்கோங்க. உலகத்துக்கு என் மதிப்பு எவ்வளவு? 10 பைசா. வேணாம், சும்மா வேணா விட்டுட்டு போ, நீ சும்மா இட்டுட்டு போகிறதுக்கு ஒரு 10 பைசா தாரேன் அப்படின்றான். சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, வியாபாரிக, வேண்டாம் வேணா சும்மா போட்டு போகிறதுக்கு அப்படி சொல்லி அப்படி சொல்கிறது உண்டோ? இல்லை, சும்மா போட்டு போகிறதுக்கு ஒரு 10 பைசா. ஏன்னா உங்களுக்கு மதிப்பு இந்த உலகத்துக்கு தெரியாது. ஹலோ, உங்க இருதயத்துக்கு மதிப்பு இந்த உலகத்துக்கு தெரியாது. உலகம் அதுக்கு வைக்கிற ரேட்டு கொஞ்சம் சொற்பமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க விலையின் மதிப்பை தேவர் நிர்ணயித்தார். அவர் தன்னுடைய இரத்தத்தையே அதுக்கு சிந்தினார். ஹல்லேலூயா. புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு எனக்கும் மதிப்பு என்ன தெரியுமா? அவருடைய அன்பு. ரேட் என்னது? அன்பு. நீ உங்க 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 புருஷன் உங்களை நல்ல நேசிக்க. என் புருஷன் நல்ல என்ன நேசிப்பாங்க கேட்டியாளா? பார்த்துருக்கீங்களா? அவங்க முகமலர்ச்சியை பார்த்துருக்கீங்களா? நீங்க எங்க சொல்ற மாதிரியே தெரியலையே. என் புருஷனாவது என்ன சொன்னீங்க கேட்கல. இப்போ ஒரு ஆள் சொல்கிறாங்க, என் புருஷன் நல்லா பார்த்துக்கிறாங்கங்க, அங்கே டீ டோட்டலர், நல்லா என்னை ரொம்ப கவனிக்கிறாங்க, ரொம்ப அன்பு அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க? அவங்க 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 எப்படி இருக்கும்? அவங்க முகம் எல்லாம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இப்போது அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன? அதுக்கு உள்ள அர்த்தம் என்ன? மசாலா பிரச்சனை இல்லை, அரிசி பிரச்சனை இல்லை, துணிமணி பிரச்சனை இல்லை, எந்த குறைவும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனைவி புருஷனை பத்தி இப்படி எனக்கு புருஷனை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அர்த்தம் என்ன? எந்த குறைவும் இல்லாம என் புருஷன் எனக்கு பார்த்துக்கிறான்னு அர்த்தம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன, நான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசின்னு சொன்னா அர்த்தம் என்ன? நான் உன்னை ஒரு குறைவும் இல்லாம வச்சிருக்கிறேன்,
நீயும் யாரையுமே குறைவில்லாம நடத்து. புரிஞ்சுதா? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அதே மாதிரி நீ மற்றவங்களை நல்லா பார்த்துக்கோ. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருக்கிற, மற்றவங்களே ஆசீர்வாதமா வச்சுக்கோ. இதுக்கு அர்த்தம் தாங்க, நான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசி. இதுதான் கற்பனைகளுக்கெல்லாம் பிரதான கற்பனை, புதிய உடன்படிக்கையின் கற்பனை. இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனை இதுதான். அகாப்பே லவ். ஹல்லேலூயா. அல்லாம எனக்கு அப்பா வீட்டுல என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, உனக்கு வீட்டுல என்ன இல்ல, இது இல்ல. திஸ் இஸ் நாட் லவ். எப்படி சொல்லணும் தெரியுமா? அடே புருஷா, எப்ப பெரிய பணக்காரர், உனக்கு என்ன வேணும்? எப்படி கேட்கணும்? எப்ப பெரிய பணக்காரர், அவர் என்னை நேசிக்கிறார், நானும் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு என்ன சீதனம் வேணும்? எப்படி கேட்கணும்? கேப்பில இந்த காரியத்தில் நாங்க சுருட்டி மடக்கி எப்படியெல்லாம் மடக்கி எடுத்து நாங்க வச்சிருக்கு, வரதட்சணை எல்லாம் கேட்காத அளவுக்கு. சிஸ்டர் பிரதர், நீங்களும் நானும் விலையேறப்பட்ட இயேசுவின் அன்பினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த அன்புக்குள்ளே இருக்கிறோம். இதை நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள அந்த அன்பு இறங்கி 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 உங்களை சபிக்கிறவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கத்தக்கதாய் நீங்கள் நிரம்பி வழிவீர்கள். அதுதான் அன்பு, அதுதான் கட்டளை. உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே அதுதான். பவுல் இதுதான் போதிக்கிறான் கலாத்திய சபைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னும் உள்ள டீட்டெயில்டா போயிடலாமா? கலாத்தியர் 5:7, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? எப்படி? நீங்க நல்லா ஓடிட்டு இருந்தீங்களே ஆரம்பத்துல, இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டு நீங்க நல்லா ஓடுனீங்களே, பிரதர் சூப்பரா இருக்கு, சத்தியம் சூப்பரா இருக்கு, ஆரம்பத்துல நல்லா இருந்தீங்களே, அப்ப உங்களை கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரா உண்டானதல்ல. எந்த போதனை? பக்கவாட்டில் வந்துச்சே நியாயப்பிரமாண போதனை. இந்த போதனை அழைத்தவரால் உண்டானதே கிடையாது. அது கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவா இருங்க. 9வது வசனம், புளிப்புள்ள. எப்படி? அம்மாமாருக்கு நல்லா தெரியும். புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் எப்படி உப்ப பண்ணும்? நான் சொல்றேன், நீ புதிய உடன்படிக்கையின் சத்தியத்துல இல்லாம எந்த சத்தியத்துல மாறுபாடு உள்ளவனாய் உன் கைய போடுறியோ அங்க புளிச்சிடும். எப்படி? அங்க இல்லையே, இது எடுத்துடலாமே, இல்லையே 10 கற்பனைகளை நான் பிடிச்சிடலாமே, 10 கற்பனைகளை செய்யணும் இல்ல, 10 கற்பனைகளை செய்யணும் இல்ல, செய். உன்னால செய்யவே முடியாதுன்னு சொல்லுது இல்ல. அப்ப செய்யவே முடியலன்னா என்ன நடக்கும்? சாபம். சபிக்கப்பட்டவன், அதன்படி செய்யாதவன் சபிக்கப்பட்டவன். ஏன் இன்னைக்கு சபையில சாபம் உண்டாகுதுங்க? சபை போறாங்களாம், ஆனா வீட்டுல சாபம் இருக்குதுங்க. Why? தேவனுடைய கிருபையை நம்பலங்க, கிருபையை விட்டுட்டாங்க, இயேசுவை விட்டுட்டாங்க. இயேசுவை விட்டுட்டேனாலே சொல்லுது இல்லையா, போன வாரம் போதுச்சேன், நீ கிருபையை விட்டு விழுந்து போனீங்க. எப்படி? கிருபையை விட்டு விழுந்து தேவனை விட்டு பிரிந்து போயிட்டீங்க. ஆல்ரெடி டன்னு. தேவனை விட்டு நீ பிரிஞ்சிட்டு உனா வீட்டில் சாபம் வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சுன்னு சொன்னா, ஹலோ, ஏன் வீட்டில் சாபம் வருது? ஏன் தரித்திரம் வருதுன்னு நினைக்கிறீங்க?
இன்னும் கிறிஸ்தவ வீட்டில் சாபமும் தரித்திரமும் இருக்க முடியுமா? அவர் சொல்றாரு, உன்னுடைய தழும்புகளா நான் சுகமானேன். அது சாரி, உனக்கு வியாதிய நீ சுகத்தை அனுபவிக்க வியாதியை நான் சுமந்துட்டேன். நீ சாபத்தை அனுபவிக்காம ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கும்படி நான் சாபத்தை தலையில சுமந்து முடிச்சிட்டேன்றாரு. ஆனா இன்னும் சாபம் இருக்குது. ஏன்? கொஞ்சம் மாவா இருக்கலாம், நிறைய மாவா இருக்கலாம். நீ கொஞ்சோண்டு புளிச்ச மாவுல கைய போட்டுட்டு நல்ல மாவுல கொண்டு கைய வச்சேன்னா அது என்ன செய்யும்? புளிக்கும். நியாயப்பிரமாண போதனையை கேட்டேன்னு வச்சுக்கோயேன், அதன்படி தீர்க்கப்படுவாய். உன் விசுவாசம் அப்படியே போயிடும். என்கிட்ட ஒரு ஆள் கேட்டது போன வாரம் தான், வெரி ஃபைன் வீக்கில், பிரதர் இந்த இடத்துக்கு நான் போகலாமா? சிஸ்டர், நான் இன்னைக்குமே நம்ம சபையிலேயே சில ஜனங்கள் விரல கொண்டு எங்கே போட்டிருக்காங்க, புளித்த அந்த மாவில் கையை போட்டுட்டு நம்ம இங்கே நல்ல மாவை கொடுத்து விட்ருவோம் பாருங்களேன், அந்த மாவில் போய் கை போடுறாங்க. பார்த்தீங்களா? பாதிக்கப்படுறாங்க லிட்டரலா. சிலர்லாம் என்கிட்ட சொல்றதே இல்லை, இவன்கிட்ட வேற சொன்னா இவன் அறுத்து கரிச்சு குத்துவான். நீ எங்க வேணா போ, எந்த சபைக்கு வேணா போ, ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி நீ நீதிமான் ஆக முடியாதுன்னா முடியாது. இயேசுவின் உபதேசத்துல கிருபையினாலதான் நீ நீதிமானாக முடியும். இல்லனா நீ கொஞ்சம் நல்லா உடனே கையை எங்க கொண்டு போடுவ? நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் உருட்டி ஜோம் பண்ணி எடுத்து தப்பிடுவேன். தப்பி விட்டு அப்புறத்து விலையில போய் என்ன செய்யணும்? கேட்டா நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றேன், நீ எதை கேட்கிறாயோ அதுதான் உன் விசுவாசம். நியாயப்பிரமாணத்தின்படி தீர்க்கப்படணும்னு நினைச்சேன்னா நியாயப்பிரமாணத்தின்படியே தீர்க்கப்படுவாய். அப்படி நீ போலாம். பைபிள் இருக்கு, வழி சொல்லி இருக்கிறார். நீ நியாயப்பிரமாணத்தின்படி போறனா நீ போ. ஆனா அதன்படி நீ செய்ய தவறுனா நீ சபிக்கப்பட்டவன், மாற்றவே முடியாது. இல்லையாங்க? நான் சொல்றேங்க, பாலை ஊற்றி வைக்கிறீங்க, பாலை ஊற்றி வச்சிட்டீங்க, ஒரு சொட்டு தயிர், தயிர் என்னங்க தயிர், உங்க விரல் பட்டாலே போதுமே, தெரியாதோ? உங்க விரல பாலை ஊத்தி வச்சுட்டு லைட்டா படல்ல எப்படி? நான் எல்லாம் முன்னாடி டேய் அதை தொடாதேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? தொடாதேன்னு சொல்றதா நமக்கு ஒரு கியூரியாசிட்டி. தொட்டியா தொடல்ல, மறுநாளை காலையில் அவங்க தான் கிடந்து குழம்பிட்டு கிடப்பாங்க. ஐயோ நல்லா தானே வச்சேன். நம்ம ஆளுங்க இப்படிதான். கடைசியில் பைத்தியார் ஆகிறது யாரு தெரியுமா? பாஸ்டர். படபாவி விழுந்து விழுந்து இன்ச்சு பை இன்ச்சா கரெக்டா தெளிவா இவ்வளவு போதிக்கிறமே. கலாத்திய சபை விழுந்து போச்சுங்க. விழுந்து போன கலாத்திய சபைக்கு தான் எழுதுறான் பவுல், ஒருவன் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் ஆக முடியாது, இம்பாசிபிள். பின்ன என்னத்துக்கு இயேசு வந்தாரு? இயேசு வந்ததே அதுக்குதான். இல்லைன்னா இயேசுவை நிமித்த இந்த பாடம் கீழே எழுதியிருக்கிறான். நான் ஏன் பாடம் அனுபவிக்கணும்? பாடம் அனுபவிக்க வேண்டாமே இல்லையா? கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்த அவமானங்கள் எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஏத்திருக்கிறான். நம்மள அதானே செய்யறோம் இல்லையா? இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீ வா உபவாசமா 90 நாள் போடு போ. என்ன சிஸ்டம் உங்களுக்கு பிரச்சனை? 90 நாள் போடு எழுதி கொடுக்கலாம் இல்லையா? டாக்டர் மாதிரி கொடுக்கலாமா இல்லையா? ஒன்று சரியாகுமா? 2 சரியாகும். எப்படி எப்படி?
அது மொத்தத்தில் சரியாகும். அடுத்து புதுசாக ஒன்று இப்படிதான் ஒன்று. ஹல்லேலூயா. நம்ம நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் அல்ல, விசுவாசிகள். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இப்போ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? புரியணும். ஒரு சின்ன மிஸ்டேக்ஸோட வரக்கூடாது. போய் திரும்ப கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ புளிப்புள்ள கொஞ்சம் மாவில் என்ன செய்யக்கூடாது? கையை போட்டாலும் மொத்த மாவையும் புளிக்க வைக்குமா? பாருங்க எப்படிலாம் வராம பாருங்க. திரும்பி கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 5 திருப்பி கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 5 6 முதல் 8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாகும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. இது என்னன்னா, புளிப்பில்லாத மாவுன்னா என்ன தெரியுமா? இயேசுதான் புளிப்பில்லாதவர். அவரை புளிக்க வைக்க நானே மெய்யான திராட்சை செடி இல்லையா? இப்போ இந்த குணத்தை பேசுறாரு. எப்படி? அன்பாரு இல்லையா? அன்பு தானே இங்க பிரச்சனை. இப்போ அன்பை அன்புல நிலைக்கணும்னா பழைய புளித்த மாவு மொத்தத்தில் மாற்றணும். எப்படி? பழைய உடன்படிக்கையே நீ மாற்றணும். தயிர் சாப்பிடு, தப்பு இல்லை. தயிர் சாப்பிடுங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீஸு, பட்டரு, பால், தனி பாலை சாப்பிடு அப்படின்றாரு. புளிப்பில்லாத பால். அந்த புளிப்பில்லாத பால்னா நொதித்தல். அதாவது புளிப்பு எப்படி வருது? புளிப்பு எப்படி வருது தெரியுமா? ஒன்று சேரணும், அப்படிதானே? ஒன்று அது ஒரு வைரஸ், அப்படிதானே? ஒரு இல்லையா? அது சேர்ந்தா புளிப்புண்டாகுது. வைரஸ் இல்லை, சாரி, பாக்டீரியா. நம்ம ஆளலாம். சரி, ஒரு பாக்டீரியா வருது, அது இதாகுது, அப்படிதானே? அப்போ இந்த பாக்டீரியா தான் என்னது? நம்ம துர்க்குணங்கள், மாம்சம். புரியுதுங்களே? சும்மா கையை வச்சாலே, நம்ம கையை வச்சாலே என்னதோ பால் என்ன ஆகுது? தயிர் ஆகுது. அப்போ என்ன எங்க இருக்குது பாக்டீரியா? நமக்குள்ளே எல்லாமே என்ன எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. அப்போ நம்ம சரீரம் மொத்தமாக என்ன செய்யணும்? புளிக்காத சரீரமாக மாறணும்னா எப்படி மாறணும்? கஷ்டம், அப்படிதானே? நம்ம ஏற்கனவே அதை பாக்டீரியா நம்மள்ட்ட இருக்குது. நம்ம மனுஷத்தன்மை, துர்க்குணம், மோசமான குணம், அன்பு செய்ய முடியாது. எப்படி? அவன் செஞ்சானீங்க நான் செய்ய வா. அவன் எவ்வளோ ரத்தம் தான்? 1000 வா, நான் 1000 அதெல்லாம். அவ எவ்வளோ ரைட்டா? அவ மொத்தமா போட்டா. ஓ, உடஞ்சான். இயேசு இந்த சம்பிரதாயத்தை மாத்திட்டார். நான் புளிக்கவே மாட்டேன். எப்படி? என்ன புளிக்க வைக்கவே முடியாது. நீ ஏன் கூட சேர்ந்தா நீயும் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடலாம். என்னை நேசிக்கிற மாதிரி, நான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ மற்றவங்களே நேசிச்சிருவ. எல்லா பாலும் தயிராகிறது ஈஸிங்க. ஆனா பாலாவே இருக்கிறது ரொம்ப கடினம். ஹலோ, ஒரு பால் எவ்வளவு நாள் கெட்டு போகாம இருக்கும்? மூணு நாள் இல்லையா? ஒரு 3 நாள் ஒரு பால் கெட்டு போகாம இருக்கும், அப்படித்தானே? இல்லையா? ஃப்ரீசர்ல போட்டா ஒரு வாரம் 10 நாள்லாம் இருக்கும்.
அது அடுத்து ப்ராசஸ் பண்ற மாதிரி. கேளுங்க, இயேசு வந்து யாரும் இயேசு என்ன செய்ய முடியாது, புளிக்க வைக்க முடியாது. ஏன்னா அவர்தான் அன்பு, அவர்தான் பால், அவர்தான் ஜீவ ஊற்று. ஊற்றை யார் என்ன செய்ய முடியாது, புளிக்க வைக்க முடியாது. ஹல்லேலூயா. இல்லைங்க, எனக்கு தயிர் வேணும், ஆட்டு தயிர் வேணும், ஆட்டு காம்பை அப்படியே என்ன செய்யணும், அப்படியே நான் இது பண்ணி விட்ட உடனே தயிரா வரணும். வருமா? வர கலப்படம் செஞ்சாதான் வருது. அப்ப எது கலப்படம் ஆகுது? இந்த உலகத்தின் எதிர்பார்ப்பு. அவன் என்ன நேசிச்சா நான் நேசிக்கேன், நீ நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அவங்கள நேசின்ற. நாம் பால் நீயும் பால், நாம் புளிப்பில்லாத ஆளு நீயும் புளிப்பில்லாத ஆளு. இன்னையில இருந்து நீ புளிக்க மாட்ட, உன்னை புளிக்க வைக்க முடியாது. ஏன்னா நீ உலகத்தின் அன்பினால இல்ல, நீ என்னுடைய அன்பினால நிரப்பப்பட்டிருக்கிற. நான் உன்னை நிரப்புறேன், என்னால நீ நிரம்பி இருக்கிற. அப்படின்னா நீங்க தேவனால நடத்தப்படுகிற ஆளு. உங்களை புளிக்க வைக்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண, உங்களை அவன் என்ன சபிச்சிட்டான், அவன் என்ன இது பண்ணிட்டான், என்னுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி விட்டான், மந்திரவாதம் செய்து விட்டான். மந்திரவாதத்துக்கு நீயும் போய் நிற்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மந்திரவாதம் எனக்கு செய்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், செய்யுங்க. ஹல்லேலூயா. வேற என்ன வேணும்? மாங்காய் வேணுமா, எலுமிச்சை வேணுமா, தேங்காய் வேணுமா, மாங்காய் வேணும், எல்லாம் உங்களுக்கு தருகிறேன், எனக்கு நீங்க மந்திரவாதம் செய்யுங்கள். அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும்? இது அவன் யாதோ ஒரு கடையில் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு இருப்பான், அவனுக்கு மூஞ்சியே சரியில்லை. அவன் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு இருக்கும் போதே ஒரு சைஸாக தான் நின்னான். அடுத்து என்ன குறுகுறுன்னு பார்த்தான். அவன் எலுமிச்சம்பழம் வாங்கட்டு, ஆரஞ்சு வாங்கட்டு, உனக்கு என்ன, நீ வேண்டி புளிஞ்சு குடி, இல்லை அவன்கிட்டே போய் கேளான், நான் ஒன்று தருவியலாம். அல்லேலூயா. ஏன்னா ஒன்ன புளிக்க வைக்க முடியாது. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. ஒன்ன புளிக்க வைக்க முடியாது. சொல்லுங்க, என்ன புளிக்க வைக்க முடியாது. ஏன்னா நான் அவருடைய ப்ராசஸ், அவருடைய பதம், அவருடைய அன்புங்கிற பதத்திலிருந்து வந்தவன். என்ன நேசி, நேசிக்காம போ, அது உன் பிரச்சனை, உன் குறைவு. ஆனா நான் உன்னை நேசிப்பேன். Because my father is love me. Hallelujah. பிரச்சனையே முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஒண்ணு இருந்த போது பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில வாசனத்தை டக் டக் டக்னு வாசிக்கிறேன். லேவியராமா 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று நான் மறுபடியும் சபைக்கு சொல்றேன். நீங்க உங்களை நேசிக்கிறீங்களா? அந்த அன்பை தூக்கி இன்னைக்கு வெளியில போட்டு போங்க. எப்படி உங்களை நீங்க நேசிக்கிறீங்க பாத்தீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களை நீங்க நேசிக்கிற அன்பை தூக்கி வெளியே போடு. அது யாராவது சொல்லியிருப்பாங்க, உன மூக்கு நல்லா இருக்குது, எப்படி உன மூக்கு நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இல்லைன்னுவாங்க. அப்போ எதை நீ நேசிச்சிருப்ப? உன் மூக்கை நேசிச்சிருப்ப, கண்ணை நேசிக்க மூட்டிருப்ப. தம்பி உனக்கு அது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை. உலகம் உன்னை ஐடென்டிஃபை பண்ணி உன்னை சொன்னதுல உனக்கு உன் மேல என்ன அன்பு வந்துச்சுதோ அதை தூக்கி வெளியே போடு. தம்பி நீ பயங்கர டேலண்ட் தம்பி, நல்லா பாடுற தம்பி, தூக்கி வெளியே போட்டு. தம்பி நான் பாடுவேன், ஆடுவேன், கொண்டாடுவேன், குதிப்பேன், எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் எனக்கு அவர் இருக்கிறார். நானே கிடையாது, அவர் தான் நான். யாரு நானு? நான் கிடையாது, அவர் தான். அதான் பவுல் அழகா சொன்னா, நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே. இந்த அன்பு இருந்த பொறாம வருமா? உங்களை பார்த்து பொறாம போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கார்ல போறீங்க, எப்படி கார் ஒரு 5 கோடி ரூபா கார், எப்படி
5 கோடி ரூபா கார்டு. போயிட்டே இருக்கிறீங்க, உங்களை பார்த்து ஒரு ஆள் பொறாமப்படுறாரு. நீங்கள் ஒன்று என்ன செய்வீங்க? அந்த கார் என்ன செய்யுறீங்க? அவன் கையில் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. வருவீங்களா? 5 அல்லேலூயா. பாருங்களேன், நேற்றுக்கு ஒரு செய்தி பார்த்தேன். அமெரிக்க எவாஞ்சலிஸ்ட் பில்லி கிரஹாம் 99 வயசில் இறந்து போனார். தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? அவருக்கு டைரக்டாக ஆஃபர் வந்தது. ஏது என்ன ஆஃபரு? அமெரிக்கா ஜனாதிபதி ஆஃபரு. அவர் என்ன செஞ்சார்? நான் ஒரு சுவிசேஷகன், அவ்வளோதான், நான் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கினார். இன்றைக்கி அவருடைய வெள்ளை மாளிகையில் அவருடைய சிலையை வச்சுருக்குறாங்க. எப்படி வச்சுருக்காங்க? ஹல்லேலூயா. புரியுதா? 5 கோடி ரூபா காரை நீ கொடுத்தேன்னா அதுக்கு பின்னால் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ பாருங்களேன், உங்கள் கிணற்றில் தண்ணி ஊறுதா? அந்த தண்ணியை கோர்னா தண்ணி ஊறுமா? மறுபடியும் கோர்னா ஊறுமா? அது ஊறிட்டே தான் இருக்கும். அன்பு ஜீவ ஊற்று, அது ஊறிட்டே இருக்கும். நீ கொடுத்தா கொடுக்கலன்னா அப்படியே இருக்கும். செய்யலாம். அப்போ நான் பணத்தை அவர் நல்லா கட்டி கரிசனையாக பார்த்துக்கிடுங்க. பணத்தை 1க்கு 2 3 நெல்லிட்டு சேர்த்து தான் இன்னைக்கு பண்ண கட்டி கொடுத்துருக்கு. பார்த்தியாலாம், அது இப்படி இருக்கும். உடனே நம்ம மக்கள் எல்லாம் பார்த்தியா, இவ்வளவு அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியுது, நல்லா அடி வாங்கி இருக்குது பிள்ளை. ஓஹோ, என்ன கஷ்டத்துலையும் அது பிள்ளை வளர்ந்துருக்கு. நீதிமான்கள் கொழுத்த கன்றுகளாய் புறப்பட்டு வருவார்கள். ஹல்லேலூயா. உங்க புருஷனை நீங்க எப்படி நேசிப்பீங்க? கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல புருஷன் மனைவியை, மனைவி புருஷனில் அன்பு கூற கடவுள் சொல்லியிருக்கா. இப்ப புரியுதா அன்பு என்னன்னு? நான் சொல்றேங்க, மோஸ்லின் எவ்வளவு சுனில நேசிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அளவை எடுத்துக்கிட்டு முதல்ல நேசிக்க மாட்டாங்க. முதல்ல நேசிக்கிறாங்களா நேசிக்கலீங்க, உண்மையான அன்பை காட்டுவாங்க. நான் சொல்றேன் அது கூட அன்பு இல்லைன்றேன். தட் இஸ் ராங். அப்படின்னா அது உண்மையான அன்பு இருந்துன்னா ரெண்டாவது ஏன் கணக்கு பார்க்குது? இல்லையா, நான் உனக்கு சோறு போடுறேன், நீ எனக்கு துணி துவைச்சு தார, மாற்றி மாற்றி வேலை செய்வோம். ஏன் அப்படி சொல்லுது தெரியுமா? அங்கே உடனே வருது பிரச்சனை. இவளுக்கு கொஞ்சம் லவ் குறவு. இது அப்போ நீ என்ன நேசிக்கிறியா? எவ்வளவு? எங்கிட்ட ஜில்லேக்கு நம்ம ஆளுங்க கேட்டீங்களா? இந்த புருஷன்மார்களை ஏமாத்துறது எதில் தெரியுமா? இவனுங்களோ பல புத்தியில் இருப்பினும், நீங்க என்ன எவ்வளோ நேசிக்கிறீங்க? டேய், இஎம்ஐக்குள்ள வேலையை பார்த்துட்டு இருக்க, என்ன நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்க? செல்லம்மா பொன்னோத்தும் இன்னைக்கு நான் சாயங்காலம் பார்த்தேன், 2 பேரும் சேர்ந்திருந்து மிச்சர் சாப்பிட்டு டீ சாப்பிட்டாங்க. இவனுக்கு என்ன வாங்கி கொடுத்துருப்பான்னா, பெரிய பர்கரே வாங்கி கொடுத்துருப்பான். அதெல்லாம் இவன் மறந்துட்டு அவளுக்கு அவ்வளவு ஒரு 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 பெட் காஃபியும் ஒரு அது இவளுக்கு கண்ணுக்கு கிருகிருன்னு இருக்கும். அந்த கிருகிருப்புனால நீ உன் புருஷனை நேசிக்கிறான். அப்பாலே பாச்சாத்தானே பிசாச கண்ட கழுத மிச்சருக்கும் காப்பிக்கு நீங்க பொல்லாத பிசாசு. அப்ப எப்படி நேசிக்கணும்? கிறிஸ்து சபை நம்மளெல்லாம் அவர் நேசிச்சதுனால தாங்க ரத்தத்தை சிந்தினார். இப்ப சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ எல்லாரையுமே நேசிச்சுக்கோ. எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நீ கை கொண்டாச்சு, இனி எந்த சட்டத்திட்டத்தை நீ என்ன செய்ய வேண்டாம், கை கொள்ள வேண்டாம். நானே உனக்குள்ள இருந்து அன்பினால உன்னை நிரப்பி 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 உன்னை பூரணப்படுத்தி உன்னை நிரம்பி வழிய வைப்பேன். இது கேரண்டி. ஹல்லேலூயா. இல்லைன்னா கணக்கு பார்ப்போம். இவ வேற வீட்டில் வந்தா, அப்ப நீங்க அன்பு செஞ்சா என்னத்தை வாங்கி தந்தியா? ஐயோ, அன்புனால என்னங்க வேண்டி கொடுக்கணும்? நேற்று ஒரு கிளிப்ஸ் பார்த்தேன், இங்கிலீஷ் கிளிப்ஸ். ஒரு புருஷன் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு மீட் பண்ணுறாங்க.
அப்போ ஒரு சாக்லேட் வச்சிருக்கிறான். சாக்லேட். அந்த சாக்லேட்டை கொடுத்தாச்சு. டியர் டார்லிங், நீங்கள் எனக்கு என்ன மேரேஜ் கிஃப்ட், ஹவு மச் யூ லவ், அதாவது எவ்வளோ நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு சொல்லி அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு மேரேஜ் கிஃப்ட் என்னன்னு கேட்குறான். இவன் என்ன சொல்லியிருப்பான்? ஸோ கொஞ்ச நாளாக நான் ஃபினான்ஷியலி கொஞ்சம் டவுனு, அதெல்லாம் சொல்லிவிட்டு உனக்கு நான் இந்த சாக்லேட்டை கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொன்னான். இவளுக்கு மூஞ்சியே எப்படி மூஞ்சி மாறிடுச்சு. ஆனால் இந்த ஆள் வேற ஆள். இவளுக்கு மூஞ்சி எப்படி மாறுது, மொத்தத்தில் கட் பண்ணி விடலான்னாங்க. இவன் வந்து தூண்டிலகம் போட்டது. சாக்லேட்டை கொடுக்குறான். அவள் அதை வாங்கவே செய்யாமல் என்ன செய்கிறா, நான் உன்னை அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு அவளுக்கு ஸ்டாண்டில் இருந்துன்னு சொல்கிறான். சொல்லிட்டு திரும்ப இந்த சாக்லேட்டை கொடுக்குறான். சாக்லேட்டை கொடுத்துட்டு அவள் சாக்லேட்டை அப்படி அவள் ஓப்பன் பண்ணலை, இவன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். இதுக்குள்ளே நான் சாக்லேட் வைக்கல, ஐஃபோன் வச்சுருக்கிறேன். என்னது? ஐஃபோன். திரும்பவும் அவள் உடனே மாறுறா. எப்படி? ஸ்வீட் ஹார்ட், ஐ லவ் யூ பட் ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஓஹோ சரி. அவன் அந்த ஃபோனை எடுத்துட்டான். எடுக்கும்போது உள்ள ஒரு டைமண்ட் ரிங்கு கீழே விழுது. Oh, I'm extremely sorry, dear. Oh, I can't expect what? ஆடா விஷமே, உனக்குள்ளே இருந்ததான் நீ கக்கியாச்சே. நான் சொல்கிறேன், உலக அன்புது தான். நான் சொல்லட்டுமா? கொஞ்சத்தில் அநேகத்தில் ஆண்டு. நீங்கள் யார்கிட்டையுமே எதிர்பார்க்காத, ஒன்றை அனுப்பினவர் ஒன்றை நிரப்பி நடத்துவார். நீ மற்றவங்களுக்கு கொடு. எப்ப நீ கொடுக்கிறியோ அப்பொழுது தேவனால் உனக்கு கொடுக்கப்படும். மறுபடி சொல்றேன், விசுவாசம் எடுக்கும், அன்பு கொடுக்கும். நீ தேவனுக்குனாலும் சரி, யாருக்குனாலும் சரி, நீ அன்பினால கொடுக்கிறியா, நீ மறுபடியும் அன்பினால் நிரப்பப்படுவாய். தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுவாய். அந்த அன்பு சகல பாவங்களை மூடும். அன்புக்கு போட்டி இல்ல, அன்புக்கு பொறாமை இல்ல, அன்பு தற்பொழிவை நாடாது. இது நான் தான் செஞ்சேன்னு சொல்லாது. Everything is my Father. This is a grace of God. I'm nothing here in front of you. I'm nothing. தாழ்த்தும். அதுதான் தேவனுக்கு மகிமைங்க. ஏன் இயேசு சொல்லப்பட்டிருக்கல, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கொள்ளையாடன பொருளாய் கொள்ளாமல், ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்தார் இருக்குது. அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து இவ்வளவு வேலை செய்யணும் அவசியமே இல்லைங்க. ஒரு ஸ்டோரி கூட சொல்லி முடிச்சிடுறேன். அவர் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் காலில் என்ன ஊத்தப்பட்டது? என்ன ஊத்தப்பட்டது? இதை நீங்க மைண்ட்ல மறக்கவே கூடாது, மனசுல வச்சுக்கோங்க. விலையேறப்பெற்ற நல தைலத்தை ஊத்தப்பட்டது. கவனமா கவனிங்க. நீங்க ரொம்ப காஸ்ட்லியா ஒரு ஸ்ப்ரே அடிச்சா, உங்க ஷர்ட்ல நீங்க துவைச்சாலும், ஷர்ட் 4-5 வாட்டி துவைச்சாலும் போகாது சில காஸ்ட்லியான ஸ்ப்ரே. அந்த நாட்களிலே விலை அரசர்கள் தான் அந்த தைலத்தை ஊத்துவாங்க. யார் ஊத்துவாங்க? அரசனுக்கு தான் ஊத்தப்படும். கவனமாக கவனிங்க. யாருக்கு ஊத்தப்படும்? அரசனுக்கு மேலதான் ஊத்தப்படும். அவ ஊத்தும் போது நம்ம ஆளு கூட இருக்கிற ஒருத்தன் சொல்றான், வா என்னத்த பாஸ்டருக்கு இதக்க ஊத்து, அவளுக்கு பிடிச்சாது, இப்படி அங்கேயும் சொல்லிச்சணும், அப்படித்தானே? ஆனா அவர் சொன்னாரு, இது ஊத்த வேண்டியது. ஏன்னா நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்னு இன்டைரக்டா சொல்றாரு. அப்ப ஊத்தியாச்சு. அவருக்கு உடம்புல அந்த ஸ்மெல் இருக்குமா இருக்காதா? அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை ஸ்மெல் இருந்திருக்குமா இருக்காதா? சாதாரண இல்லைங்க. இன்னைக்குள்ள விலைக்கு அந்த ஒரு ஸ்ப்ரே வந்து குறைஞ்சது 15 லட்சம் ரூபா இருக்கும். எப்படி? ஒரு மனுஷனுடைய 1 வருட உழைப்பு அந்த சென்ட்டுக்கு விலை மதிப்பிட்டு சொல்றாங்க. அவ்வளோ காஸ்ட்லியான ஒன்று அவருக்கு உடம்புல பட்ட மணக்குமா மணக்காதா? மணக்கும் தானே. அவரை பிடிச்சாங்க, மனத்திற்குமா மணக்காதா? 2 அரசர்கள்
என்ன செஞ்சாங்க? விசாரிச்சாங்க. அந்த ராஜாவுக்கு தெரியுமா இல்லையா, இது விலையேறப்பெற்ற தைலம், இவன் மேலே ஸ்மெல் வருது, இவன் காஸ்ட்லியான ஆளுன்னு தெரியுமா தெரியாதா? அவனுக்கு கண்ணு மூக்கு மறைக்கப்பட்டது. அவனை அடித்தாங்க, அவரை முள்முடி சூட்டினாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்மெல் வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்குமா இல்லையா? எல்லாம் என்ன செஞ்சது? உலகத்தின் அன்பு உங்களை மறைக்கும், உன் கண்ணை மூடும். கர்த்தருடைய அன்பு அது தெரிஞ்சு கொள்ளப்பட்ட விலையேற பாத்திரம். அது அந்த அன்பை நீங்க பெற்றுக்கொண்ட மனத்துட்டே இருப்பீங்க, ஸ்மெல் ஆயிட்டே இருக்கும். நீ எங்க போனாலும் அந்த நறுமணம் வீசும், அந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். wherever you stand, whatever you are doing, என்ன செய்றியோ எங்க நிக்கிறியோ அங்க தேவ பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும். hallelujah, this is what a God's love. இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த அன்பை உலகெங்கும் கொண்டு பறைசாற்றுங்க. hallelujah, இததாங்க கலாத்தியருக்கு சொல்லிருக்காங்க. hallelujah, hallelujah, புரியுதா? அன்பை மட்டும் செய்யுங்க. எந்த அன்பை? உங்க புருஷன் சாரி வாங்கி கொடுக்கறானோ இல்லையாங்க, உங்க புருஷன் உங்களுக்கு கடமையை செய்யறானோ இல்லையாங்க, உங்க மனைவி உங்க புருஷனுக்கு கடமை செய்யறாங்களே இல்லையாங்க, பெற்றோர் பிள்ளைகளை செய்யறாங்களே, பிள்ளைகள் பெற்றோர். ஆனா கர்த்தர் உனக்காய் யாவற்றையும் செய்வார். ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறார். He loves you. நிபந்தனையற்ற விதத்தில் உங்களை என்னை நேசிக்கிறார். அந்த அன்பை நீங்க கொள்ளுங்க. தயவு செய்து உங்களை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நேசிக்கிறான்னு சொல்லி அவங்களுக்காக அந்த அன்பை நீங்க அந்த அன்பை ருசிக்காதீங்க. தயவு செய்து அது அன்பு இல்லை. இயேசுவின் அன்பை நீங்க ருசிச்சு அதை மற்றவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அமுக்கி குலுக்கி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எழுந்திருக்கலாம்.